ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம காவேரியோட பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். இவங்க மகாநதி சீரியலில் ரொம்ப சூப்பராகவே ஒரு போல்டான கேரக்டராக நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரியல் லைஃப்பில் எப்படி இருப்பாங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எப்படி வந்தாங்க, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு காவேரி பிடிக்கும்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காவேரியோட உண்மையான பேர் லக்ஷ்மி பிரியா. 18 செப்டம்பர் 1999 சென்னையில் பிறந்திருக்காங்க. லக்ஷ்மி பிரியா எஸ்பிஓ ஸ்கூல் அண்ட் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் பிஇ படிச்சுட்டு ஐடியில் பேங்கிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நல்ல சேல்ரி வாங்கிட்டு இருந்திருக்காங்க. ஸ்கூல் படிக்கும் போதே சினிமா மேலே ஒரு கிரேஸ் இருந்திருக்கு. குஷி, வாலி இந்த படம்லாம் பார்த்துட்டு ஹீரோயினாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க வீட்டில் அப்பா ஆர்மி ஆஃபீஸர், ஸோ படிப்பில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இவங்க அதனால் ஸ்கூல் அண்ட் காலேஜ்லலாம் டாப்பராக தான் வந்திருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தீங்களா இவங்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரே பொண்ணுன்றதுனால வீட்டில் அடம் பிடிக்கிற கேரக்டர் தானா, பட் அம்மா எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறவங்களாம். 19 வயசில் காலேஜ் படிக்கும்போது இவங்களுக்கு ஒரு லவ் இருந்திருக்கு. ஒரு 1 இயர்க்கு அப்புறம் அது பிரேக்கப்பும் ஆயிருக்கு. சினிமாவில் ஆசை இருக்குன்னு வீட்டில் சொல்லும்போது வீட்டில் யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல, ரொம்பவே பயந்தாங்க. அண்ட் ரிலேட்டிவ்ஸும் அக்செப்ட் பண்ணிக்க விடலை. ஸோ வேலைக்கு போனதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் 9 to 5 ஜாப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங்ஸ் போவாங்களாம். ஸோ ஃபஸ்ட்டு மாடலிங் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேம்ப் வாக், ஆடிஷன்ஸ், ஆடு, ரீல்ஸு, டிக்டாக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இவங்களுக்கு வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல. வீட்டில் சொல்கிறாங்க, வீட்டில் வேண்டவே வேண்டான்னு அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. பட் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு திருப்பியும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜிம்முக்கு போனால் ஃபிட்டாக ஸ்லிம்மாக இருப்போம், வாய்ப்புகள் கிடைக்கும்னு ஸ்டார்ட் பண்ணாங்களாம். இப்போது ஃபிட்னஸ் ஃப்ரீக்காகவே மாறிட்டாங்களாம். இவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டு இருந்த இவங்களுக்கு 2018 மிஸ் மிராக்கிள் அவார்ட் கிடச்சிது. நியூஸ் பேப்பர்லேயும் இவங்களோட ஃபோட்டோ வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜேர்னலில் விஜேவாவும் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு நடித்த படம் 2020 யோகி பாபு நடித்த பன்னிக்குட்டி படம் தான். அதுலேயும் இவங்களோட பேர் காவேரின்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரிப்ஸ் மூவியில் சுனேனாக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாங்க. 10 தலையில் கான்ஸ்டபிளாகவும் நடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு கலர்ஸ் டிவியில் சீரியல் வாய்ப்பு கிடைச்சிது. மங்களம் சந்தோஷம் என்ற சீரியலில் ரொம்ப அமைதியான குடும்ப பெண்ணாக நடிச்சிருப்பாங்க. ஆனா அவனான்னு இவங்க ஒரு வெப் சீரியஸ்லேயும் நடிச்சிருக்காங்க. இவ்வளோ நடித்தோம் இவங்களுக்கு எந்த ஒரு ரெகக்னைசேஷனும் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் 2023 மகாநதி சீரியலில் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவங்க படத்தில் மட்டும் நடிக்கலாம், சீரியல்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் யோசிச்சிருந்தாங்களாம். ஆனால் மகாநதி சீரியலில் நடித்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு புரிஞ்சுதான் சீரியல் என்றதே ஒரு பெரிய படம் தான் அப்படின்றது. இதில் கிடைக்கிற ரெகக்னைசேஷனும் இவங்களை எல்லாரும் கொண்டாடுறத பார்க்கும்போது தான் இவங்களுக்கு புரிஞ்சுதான் சீரியலோட பவர் என்னன்னு. மகாநதி சீரியலில் இவங்களோட ஆக்டிங் பார்த்து இவங்க பேரண்ட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது பெருமையும் படுறாங்க. இவங்க மகாநதி சீரியல் அக்செப்ட் பண்ணுறதுக்கு மெயினான ரீசன்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாய்ஷான கேரக்டர், இவங்க லைஃப்லேயும் பாதி பாய்ஷாக தான் இருப்பாங்களாம். ஸோ அந்த கேரக்டர் நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்னு யோசிச்சாங்களாம். அதுக்கப்புறம் 4 தங்கச்சிங்க, இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. ஸோ அதனால் இந்த கதை அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துதான். ஒரு இன்டர்வியூவில் இவங்களோட லைஃப் பார்ட்னர் எப்படி வரணும்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல பையனாக இருந்தால் போதும், லைஃப்ன்றது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்கிறது தான். அது பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாக இருந்தால் போதும், எந்த கண்டிஷன்ஸும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்கள நம்ம சீரியலில் சுடிதாரில் தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இவங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் தான் பிடிக்கும். இன்ஸ்டாவில் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு கோல்டன் ஐகான், ரைசிங் ஸ்டார்னு நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிட்டே இருக்குது. ஒரு வாட்டி கீழே விழும்போதும் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். என் கூட சப்போர்ட்டுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு திருப்பி நான் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு தைரியம் தான் இவங்கள இந்த சக்ஸஸ் பாயிண்டில் நிற்க வச்சுருக்கு. ஸோ முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு பயோகிராஃபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் பூவி. தேங்க்யூ, பாய்.